Good afternoon, students. So last class we were seen with that manufacturing of composites. So let us look on with the continuity of it. Last class the open molding process பார்த்தோம் and அதுக்கு முன்னாடி we've seen with that layup and filament binding. Now another closed mold operations for the manufacturing. இந்த content actually இங்க display ஆகல, but when I'm going to send it in your GC உங்களுக்கு enable ஆகும். எனக்கு எங்க systemல problem, so this image alone is being corrupted. So related to matched die ஒன்னு, injection molding ஒன்னு, and in the matched die molding is somewhat related to compression molding மாதிரி தான் இருக்கும். அது இனி வரப்போற ஸ்லைட்லயும் உங்களுக்கு தனியா வரும். Injection molding I taught you already. அந்த reaction injection molding அது வேற, but ordinary injection molding னா ஒன்னு அந்த ram and plunger injection molding இல்லனா screw type injection molding. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் அந்த வீடியோவும் போட்டு சொல்லியிருக்கேன். இந்த சப்ஜெக்ட்ல சொல்ல கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஹேண்டில் பண்ணாம I taught you. ஸோ அப்படியே இல்லைன்னாலும் இட்ஸ் வெரி சிம்பிள் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங்னா இந்த ஊசி போடுவாங்க இல்லையா இன்ஜெக்ஷன். ஸோ ஒரு சைட்ல இருந்து நம்ம அந்த பிளஞ்சர் நம்ம ப்ரெஷர் கொடுத்து when you are going to force it, உள்ள இருந்து நமக்கு அந்த மெடிசன் இஸ் கம்மிங் அவுட் through the other side of the syringe. ஸோ அதே கான்செப்ட் தான். From one side you are going to push your content, on the other side இங்கே நம்ம கையில வந்து ஊசி ஏத்துவாங்க. ஆனா அங்க இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல அதர் சைடு வில் பி ஹேவிங் த மோல்ட். ஸோ அந்த மோல்டு கேவிட்டியில நம்ம அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளார நம்ம என்ன கண்டென்ட் எடுத்துக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இட் இஸ் யுவர் ரெசின். ஸோ ரெசினை நம்ம உள்ள எடுத்துட்டு யூ வில் பி ஃபோர்சிங் யுவர் ரெசின் சொல்யூஷன் இன்சைட் தட் மோல்ட். அதுக்கப்புறம் யூ வில் பி கிவிங் ஹீட்டிங், அதெல்லாம் நடக்கும். அந்த மோல்டே வந்து ஹீட்டட் மோல்டா எடுத்துக்குவோம், இல்லைன்னா மோல்டை சுத்தி வில் பி கீப்பிங் இட் இன்சைட் ஒரு ஹீட்டிங் சேம்பர் மாதிரி, இல்லைன்னா அந்த மோல்டே பேரலா ஹீட் ஆகிற மாதிரி. அண்ட் ஆஃப்டர் தட் ஃபோர்சிங் இன்சைட் தட் மோல்ட் யூ வில் பி க்ளோசிங் இட் வித் தி அதர் பார்ட் ஆஃப் த மோல்ட். இப்போ இன்கேஸ் நான் யூ ஷேப்ல வேணும் அப்படின்னாக்கா யூ ஷேப் மோல்டில் இதை நான் போர் பண்ணிட்டு தென் ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் இட். ஸோ யூ வில் பி கெட்டிங் வாட் எவர் ஷேப் யூ வாண்ட். You will give enough time for solidification and then you will be removing the mold and then you will be taking out the product. So இது எல்லாமே இந்த matched die moldingனால அதே தான். அப்பர் பார்ட் and the lower part. நீங்க இந்த ஃபவுண்டரியில casting இதுக்கு பண்றப்ப பார்த்திருப்பீங்க, your cope and drag. So cope and drag பாக்ஸ் வச்சு and then you will be placing your pattern and then you will be doing it. இங்க அதே மாதிரி நம்ம lower half of the mold, upper half of the mold என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இனி வரப்போறதுல you can இதுதான் இந்த கம்ப்ரெஷன் மோல்டிங்கிறது. You can see this is that lower half of the mold or the bottom mold. So என்ன ஷேப் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னாக்கா you are having இப்போ அந்த what to say தமிழ்ல பா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பாவே வந்து நமக்கு 90 டிகிரியில் இல்லாம இட்ஸ் லைக் அந்த பாத் டப்போட அந்த ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஆர் லைக் ஒரு போட் ஹல் ஷேப். ஸோ என்ன ஷேப் மோல்டு வேணுமோ அதே ஷேப்புக்கு you will be taking your bottom mold and the top mold and then you will be closing it and then you will be giving the pressure and heat. So this is with compression molding. இப்போ injection molding னா ஒரு சைடுல இருந்து சிரிஞ்சை வச்சு அந்த இன்ஜெக்ஷன் வச்சு சிரிஞ்சு இல்ல இன்ஜெக்ஷன் வச்சு will be forcing the material into this mold and then after the mold is being filled you will be closing it. So the closure பண்ணிட்டு அதை சுத்தி ஹீட் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா மோல்டே நம்ம ஹீட் பண்ணி எடுத்துப்போம். அதுதான் கான்செப்ட். Then solidification time முடிஞ்சதுக்கு அப்புறம் you will be giving that cooling time and then you will be opening the mold and then you will be recovering your part. Okay, going back to that, as the name suggests, a matched die mold consists of closely matched male and female dies. So in the bottom part and top part அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா actually they have been called as male and female dies. The top part is the male and the bottom part is the female dies. Applications are spacecraft parts, toys, etc. Injection molding. So this is mainly with that thermosetting or sometimes thermoplastic material outside the mold. The plastic may contain a reinforcement or not. So நம்ம reinforcementையும் நம்ம அந்த sometimes particles எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம reinforcementையும் நம்மளோட இன்ஜெக்ஷன்ல எடுத்துக்கலாம். இல்ல நான் ஃபைபரா எடுத்துக்கணும், இல்லைன்னா நான் ஃபிளேக்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா தென் யூ வில் பி நம்ம மோல்டுல நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். எப்படி அந்த லே அப்ல வந்து நம்மளோட ஃபைபரை வந்து ஒரு வாட் டு சே
ஒரு சிங்கிள் லேயரா நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெசினை நம்ம போர் பண்ணோம் இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம மோல்டுல ஃபைபரை நம்ம பிளேஸ் பண்ணிட்டு தென் யூ கேன் போர் யூசிங் தட் இன்ஜெக்ஷன் ஆர் அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளேயே ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மோல்டுக்குள்ள யூ கேன் ஃபோர்ஸ் இட். The plastic may contain the reinforcement or not. It is first softened by heating. So எந்த மெட்டீரியலா இருந்தாலும் இன்கேஸ் அது செமி சாலிடா இல்லை அப்படின்னா நம்ம ஹீட் பண்றப்ப மறுபடியும் அவன் அந்த சால்ஜெல் கண்டிஷனுக்கு வந்துடுவான். So it is first softened by heating and or mechanical working. So சில கேசஸ்ல when you are going to apply pressure also they will be trying to soften with an extrusion type screw. So in this உள்ள அந்த இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு பார்த்தோம்னா ஜஸ்ட் ரேம் அண்ட் பிளஞ்சர். அப்படி இல்லாம நம்ம இப்போ ஒரு ஸ்க்ரூவை வந்து எதுக்குள்ளேயோ நம்ம ஃபோர்ஸ் பண்றோம்னா நமக்கு அந்த ஸ்க்ரூ எப்படி உள்ள இறங்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி யூ கேன் சப்ளை யோர் மெட்டீரியல். இட் இஸ் then forced under high pressure from a ram or screw into the cool mold. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா ஆட்டோ பார்ட்ஸ், வேன்ஸ், இன்ஜின் கவுலிங் defrosters and then aircraft radomes. So all this is with related to matched die molding. So material forms and manufacturing. So edallam you have to take care of it. So objectives of the material production, fibers வந்து நம்ம எப்படி assemble பண்றோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். We have to assemble the fibers according to our requirement. சில இதுல பார்த்தோம்னா அந்த சிங்கிள் லேயர் ஃபைபர் வச்சோன்னா போதும். சில கேசஸ்க்கு வில் பி பிளேசிங் இட் இன் அன் ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல கண்டினியூஸா வைப்போம். தென் இம்ப்ரெக்னேட் ரெசன். இம்ப்ரெக்னேஷனா என்ன, டிப் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ரெசனுங்கிறது மேட்ரிக்ஸோட எல்லாமே இருக்கிற அந்த கலவை. ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு டிப் இட் அண்ட் தென் இதுக்கு when you seen that pultrusion and pulp forming we have seen it. இம்ப்ரெக்னேஷனா சோப் பண்ணி டிப் பண்ணி எடுக்கிறது. அந்த ஃபைபர் ரீல்ஸ்ல இருந்து ஃபைபர் வரும், அப்புறம் ரெசன்ல டிப் பண்ணுவோம். இன் பிட்வீன் யூ வில் பி ஹேவிங் யுவர் ரோலர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஹீட்டிங் ஃபர்னஸ் ஆர் ஹீட்டட் ரோலர்ஸே நம்ம வச்சிருப்போம். ஸோ ஹீட்டும் ப்ரெஷரும் அப்ளை ஆகும். அண்ட் தென் ஆன் தி அதர் சைட் யூ வில் பி டேக்கிங் அவுட் ஆஸ் அ ஸ்பூன். தென் த ஷேப் ஆஃப் த ப்ராடக்ட், தென் ஹவ் யூ வில் பி கியூரிங் யுவர் ரெசன். ஸோ கடைசியா எப்படி நம்ம solidify பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ ஆல் திஸ் ஹாஸ் டு பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். So this is with SMC. இது நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். Pre-preg and SMC are very important 2 mark questions. அதுலயும் SMCல வந்து it can be asked even for 4 marks. அதுக்கு ரீசன் அப்புறமே சொல்றேன். Pre-pregங்கிறது ஏற்கனவே சொல்லிருக்கேன். It's like a fiber being dipped in that resin solution and maximum அதை நம்ம அந்த பாலிமர் தான் எடுத்துக்கோங்கிறதும் சொல்லியிருக்கேன். இங்கேயும் அதே தான். Chopped glass fibers added to a polyester resin mixture. அங்கேயாவது polymer, a general one, but here specifically you are going to take polyester. And இந்த glass fiber தான் இருக்கணுங்கிறது கிடையாது. Fiber can sometimes vary, but whatever it may be, a sheet molding compound SMC அப்படின்னாலே it is a chopped fibers which is added with some polyester resin mixture. So அது எப்படி பண்றாங்க அப்படின்னாக்கா you can see that chopping is very important term. The continuous reel of fiber. So நம்ம அந்த weave பண்ணி வச்சிருக்கிற அந்த fibers you are going to drop it inside. You are going to drop it within the chopper. So நமக்கு இந்த chopperல இருந்து வெளியே வரப்போ you are having that chopped pieces. So chopped rovings are coming over here. Then you are having the resin paste. அப்ப அதுக்கு முன்னாடி you can see that we are having the carrier film. Carrier filmனா என்னன்னாக்கா உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இப்ப நம்ம ஒரு ஸ்வீட் பண்றோம்னா பின்னாடி அந்த what to say பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பட்டர் பேப்பர் மேலதான் ஸ்வீட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி தென் they will be supplying it. ஸோ அதே மாதிரிதான் இட்ஸ் ஜஸ்ட் அ கேரியர். அது நம்ம யூஸ் பண்றப்ப அதை தூக்கி எறிய தான் போறோம். இல்லைன்னா ட்ரேசிங் ஷீட் யூஸ் பண்றப்பயோ இல்லைன்னா நீங்க அந்த OHP ஷீட்ஸ் யூஸ் பண்றப்பயோ you will be having that white transparent paperல பட்டர் பேப்பர் அந்த இது சொல்றேன். So அது மாதிரி we are having the carrier film. So when your carrier film is being passed on over the rollers, so you can see you are having a set of rollers. இந்த இது கரெக்டா இந்த 4 தான் இருக்கணும், 4 பேர் தான் இருக்கணும், 8 பேர் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது.
நம்ம எவ்வளோ லென்த்துக்கு எப்படி எடுக்கிறோமோ all that depends on. So on the rollers you're going to take your resin paste on one side and அதை தாண்டின உடனே you're having the chopped fibers. So automatically ரெண்டு பேரும் நமக்கு resin வேற ஒரு liquid stateல தான் வரப்போகுது. It's a paste இல்லையா? So இவனோட அப்படியே ஒட்டிட்டு இங்கே போறப்போ you can see that we are having the compaction rollers. So they are going to apply pressure over them. So இப்படி pressure கொடுத்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டே இருக்கிறப்போ you can finally take cups fullனா என்ன அதை நாம அப்படியே அந்த ஷீட் மோல்டிங் காம்பவுண்டா நமக்கு இங்க மாறிடுச்சு. அதாவது இவன் ஃபுல்லா மாறினா காம்போசிட் கிடையாது. காம்போசிட்டா இன்னும் 100% மாறல. they are ready to be used. ரெடியா இருக்காங்க. பட் the densification அந்த curing மட்டும் இங்க பண்ணல. அந்த மாதிரியான ஒரு காம்போசிட் தான் இந்த SMCங்கிறது. அண்ட் இந்த பக்கமும் பாத்தீங்கன்னாக்கா this is a double stand SMC. ஸோ இங்கிருந்தும் நமக்கு ஒரு கேரியர் ஃபிலிம் வருது, இங்கேயும் ரெசின் இருக்கு, இங்கேயும் will be இந்த டாக்டர் பிளேடுங்கிறதுனா நமக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த ரெசினை நமக்கு வெளியே அனுப்புறதுக்கு. ஸோ இங்கிருந்தும் ரெசின் வருது, இங்கிருந்தும் ரெசின் வருது, நடுவில் மட்டும் யூஆர் ஹேவிங் தட் ஸ்ட்ராண்ட்ஸ், அந்த சாப்டு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. இங்கேயும் இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்டு இது போடலாம். இது எல்லாமே நமக்கு எப்படி ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ வில் பி டேக்கிங் இட். அவ்வளோதான். So this is an example of a single strand of these fibers with a double set of resin paste. Take up spoolங்கிறது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நாம சுருட்டி வச்சுக்க போறோம். You are going to just wind it and keep it. So this is the process for producing the sheet molding compounds. In the sheet molding compounds லே பார்த்தோம்னாக்கா there are 3 different types. So the 3 different types பார்த்தோம்னாக்கா SMC, அதுக்கப்புறம் you will be having terms. They are called as CR. CR na I mean whether it is a continuous one. If in the you are putting your fibers right. So in the fibers நம்ம போடுறது வந்து whether it is continuously paced or இல்லனா discontinuous-ஆ நம்ம வைக்க போறோமா, or whether it is randomly placed. So based on that there will be a variation. So அதுக்கு தகுந்த மாதிரி the terms will also vary. Whether it is SMC or randomly placed or SMCC continuously placed. இன்னொன்னு பார்த்தோம்னா XMC ன்னு வரும், the third one. XMC அப்படின்னா என்னன்னாக்கா அவனோட பிளேஸ்மெண்ட்டே பார்த்தோம்னாக்கா X மாதிரி diagonal wise place பண்ணிருப்பாங்க. இப்போ X பேட்டர்ன் X நம்ம போடுறோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி diagonal wise it will be going on in a continuous way. So this can be asked for 4 marks. என்ன ரீசனுக்காக சொன்னாக்கா வெறுமனே what is SMC na okay, can stop with that. But when it is going to be asked for the different types, then it can be asked for 4 marks also. And all these is there given in your and the Malik book ன்னு சொன்னாலே PK Malik. So all these is given there clearly. Next. So filament winding na மறுபடியும் this we have seen already, so needn't worry with it. Now coming into the pre-preg word once again. So pre-preg, so it is a partially cured mixture of fiber and resin. Partially cured தான், so இன்னும் full curing மட்டும் தான் முடிக்கல. And it is unidirectional pre-preg tapes with a paper backing. So இப்போ இந்த இதல பார்த்தோம் இல்லையா, having that take up spool with a carrier film, அதே மாதிரி தான் இது. And then curing conditions பார்த்தோம்னா after this pre-preg is being done, you will be curing it with the temperature of 120 to 200 degrees Celsius in an autoclave by applying both temperature and pressure, and the pressure applied is 100 psi. So இது ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த vacuum bagging நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். You can see that vacuum you are going to release and you will be placing your laminates or single fiber. அதுக்கப்புறம் you will be placing your on that vacuum hose.
So after everything is being set out, you can release your air from inside so that அதனால நமக்கு pressure அங்க போய் apply ஆகி you will be getting your final product. இந்த textile forms-ங்கிறது உங்களுக்கு சிலபஸ்ல தேவை இல்லை. So எப்படியெல்லாம் நம்ம weaving பண்ணலாம். This is mainly with the filament binding-க்கு இல்லனா நம்ம ஃபைபரை பிளேஸ் பண்றப்போ என்ன மாதிரி எல்லாம் வைக்கலாம்ங்கிறது. So mainly the fabric, how we are going to place your fibers. So what are the basic weaving types? So இது பாத்தீங்கன்னா இந்த 2 into 2 12 இதெல்லாம் இது வரைக்கும் வந்ததே கிடையாதுப்பா. So needn't worry. So braid structures. So நமக்கு இந்த பார்ட்டோட ஓவர். So இந்த manufacturing of இது வரைக்கும் தான் நமக்கு இந்த இதுல தேவையானது. So from this textile forms braiding weaving, you needn't worry with it. Though it is there, சும்மா தெரிஞ்சுக்கோங்க எப்படியெல்லாம் பிளேஸ் பண்ணலாம். இது நத்திங் பட் நீங்க சும்மா உங்க துணியை whatever is your cloth that you are wearing or a mat எது எடுத்து பார்த்தாலும் உங்களால இதை அப்சர்வ் பண்ண முடியும். that weaving nature அந்த பேட்டர்ன் எப்படி போகுதுங்கிறது. இன்னும் ரொம்ப ஈஸியா சொல்லணும்னாக்கா மெயினா you can see in sarees, அதுலயும் பட்டு சாரியில when you are going to look on to that work, அந்த ரிச் ஒர்க் வரப்பெல்லாம் வந்து நமக்கு அந்த பேட்டர்ன் வேரி ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். that design you will be getting. So for this part, this is enough. Thank you.